என்சைடா தேடுற? இதுக்குள்ள பைய வச்சதுனே எங்க காணோம்? எதுக்கு? எனக்கு 1000 ஜோலி இருக்கு, இதெல்லாம் கூட சொல்லணுமா? உந்த ஜோலி எனக்கு தெரியாது. மறுக்கால சாவே கிடைக்கும், பொம்பளை வீட்டுக்கு போறதான பணத்தை எந்த தேடு தேடுற? இப்ப எதுக்குடா பணம்? துணி எடுக்கணும். யாருக்கு? யாருக்காக ஒரு பைய கொண்டா? வாத்தியார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், வந்து வாங்கிக்கோ. என்ற பணம் சில பணத்துக்கு வாத்தியார் கொடுக்கல. எதுக்குப்பா பணம்? கணேஷ்புரம் சேரியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போகத்தானே? ஏற்கனவே அங்கப்பனோடு சேர்ந்து ஒரு தடவை மாட்டிண்ட, இப்ப இன்னொரு சேரியா? உனக்கு நல்ல இடத்து சகவாசமே கிடையாதா? நல்ல இடங்கிறது இந்த பங்களா மாத்திரம் தானுங்களா? ராமா, அருக்காணியோட நல்லதுக்காக சொல்றேன். நீ அங்கெல்லாம் போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, நான் எங்கேயும் போல, இங்கேயே இருந்து தொலைகிறேன். 12 வருஷமா ஜெயில அடைஞ்சு கிடந்தவனுக்கு இது என்ன பிரமாதம்? என்ன இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? இருட்டெல்லாம் நம்மளுக்கு பழகி போனதானுங்க. வீட்டுல எல்லாம் ஒருத்தரையும் காணோம். ஆஜரியா கோயிலுக்கு போயிருக்காரு. அம்மா வேலைக்காரங்களும் பக்கத்துல நாடகமா பாக்குறதுக்கு போயிருக்காங்க. நீங்க போகல? இல்லைங்க. ஏன்? நான் வெளியே போனா ஏதாவது பேசுவேன் செய்வேன், அனாவசியம் உங்க மண்டை உருளும். அதுக்காகத்தான் பேசாம மூலையில முடங்கிறது. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இது பாருங்க, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விசேஷத்துக்கு போறோம். சரிதான். வணக்கம். ஹலோ ரேகா. ஹலோ. இருக்கட்டுங்க. வணக்கம். 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 ஏ ரேகா, ஃபாதர் என்ன கோயில பார்த்ததா சொன்னாரே, கோயில் கிளம்ப போறேன்? ஜிஜி, என் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க அர்ச்சகரா இருக்காரு, அவரை பக்கம் தான் போனேன். ஏண்டி, உனக்கு எப்படி இதெல்லாம்? ஏதாவது முன்னேற்றம் உண்டா? ஏன் சார் இதுல ரெடி வைக்கும். சரி சரி, அதை பத்தி உங்ககிட்ட நிறைய பேசணும். வா, இது வந்துடுறேன். Hello. Are you collector's husband? தனியா இருக்காரு, போய் பேசுங்க. சார், சார், உங்க வாயால என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் சார். நீங்க பேர் வச்சாதான் சார் எனக்கு பெருமை. நான் வைக்கணுங்களா? ஆமா சார், ப்ளீஸ். அப்படி நீங்க பேர் வைக்கலனா என் குழந்தைக்கு 1000 முழுதும் பேர் வைக்க மாட்டேன் சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வைங்க சார். எங்க குலதெய்வத்து பேரையே வச்சிருந்தீங்களா? மாசானம். என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, சார குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க, அவர் பாஸ் ஆனான்னு வச்சிருக்காரு. பாசானம் இல்லைங்க, மாசானம். என்னங்க, உங்களுக்கு ஜோக் அடிக்கிறதுக்கே இடமே இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மாடர்ன் பேரு பிரசாத், அதையே வச்சிருங்களேன். என்ன சார்? தேங்க்யூ மேடம். இனிமே 1000 சொன்னாலும் சரி, புதாளுக்கு முன்னால நான் இன்னார் புருஷன் என் குழந்தை எடுத்தாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஸ்டூபிட். என்ன இங்கிலீஷ் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? போங்க, நான் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. எஸ் மேடம். எஸ். குட் மார்னிங். இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? இதோ 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்னடா சமைச்சா தாளிச்சிட்டாங்களா? ஆமா, பெருசா திட்டுறாங்க. என்ன படிச்ச ஏன் இங்கிலீஷ் சரியில்லையா?
முதல்ல இந்த அம்மா தாம் புருஷனுக்கு தமிழாவது சொல்லி கொடுக்கலாம்ல தற்குறிப்பு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்ன சொல்லு. நேத்து நம்ம ஆபீசர் குழந்தைக்கு பேர் வைடானா மாசம் ஆனான்னு பேர் வைக்கிறான் அந்த காட்டான். மிஸ்டர் எம்ஏ 1 minute. என்ன மட்டும் காட்டி கொடுத்துறாதா? மிஸ்டர் பாலு, இது ஆபீஸ். இங்க நீங்க என்ன விமர்சிக்கலாம், ஆனா என் புருஷன் விமர்சிக்க கூடாது. ஐ கான்ட் டாலரேட் திஸ். என் புருஷன் தற்குறிதான், ஆனா உங்க மாதிரி பிஏ எம்ஏக்களை விட என் புருஷன் மாதிரி படிக்காத பாமர மக்கள் 1000 மடங்கு மேல். புரிஞ்சுதா? படிப்புங்கிறது பட்டம் மட்டும் இல்ல, பண்பாடும் கூட. அதுல என் புருஷன் எம்ஏ, நீங்க பேபி கிளாஸ். கெட் அவுட். என்னங்க ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நம்ம வீடு ஜெயின்னு இருக்க போகுது. ஏன் நாளைக்கு ஒரு விஐபி, ஐ மீன் எனக்கு மேல ஒரு பெரிய அதிகாரி நம்ம வீட்டுக்கு வரப்போற. ஏன் அவரோட வீடு வாசல் என்னாச்சு? இல்லங்க, நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு உங்களை பாக்குறதுக்காக வரப்போறார். என்ன பாக்குறதுக்கா? ஆமா, அவர் கூட நார்த் இந்தியால இருந்து இன்னும் நிறைய பெரிய மனுஷங்க வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ண, கார் பார்க் பண்ண, டின்னர் அரேஞ்ச் பண்ண. ஓ, மறுபடியும் பெரிய மனுஷங்க கூட்டமா? அவரை நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா? ஐயோ, அவ்வளவு பெரிய மனுஷன் உன் ஹஸ்பண்ட பாக்கணுமான்னு குறிப்பா சொல்லும்போது எப்படிங்க வேண்டாம் சொல்றது? அவர் வர்றப்போ வேற வேலையா நான் வெளியே போயிட்டா? அது அதோட அசிங்கங்க. அவர் வந்து ஏதோ ஒண்ணு கேட்க போறாரு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலக வைக்க போறேன். கண்டிப்பா அது நடக்க போகுது. விடுங்க, நாய் வேஷம் போட்டாச்சு, கொலைச்சிடுறேன். பெரிய மனுஷங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேத, நீங்க எங்க வந்துட்டா எப்படி தம்பி? பெரிய மனுஷன் வந்தா வீட்டுக்கு பெரிய மனுஷன் வச்சுக்கிறாங்க. நாம என்ன பண்ண போறோம்? மற்ற வீட்டுல போட்டு சித்த குழந்தைகள் விளையாடிட்டு அப்புறம் போனா போகுது. சாப்பிட்டீங்களா? ஆச்சு. தட்ட முடியாத விருந்தாக்கும். இது பாருங்க, வர்ற பெரிய மனுஷன் மாதிரி இருந்தாலும் சங்கட்டம், இல்லாட்டி சங்கட்டம். நான் என்னதான் பண்றது? ஆள் மாத்திரம் போட்டு கொள்ளாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? வந்தவங்க ஒண்ணும் தப்பா நினைக்கல தெரியுமா? சும்மா காது குத்தாதீங்க. என்னதான் காட்டா இருந்தாலும் எனக்கு உலகம் தெரியும். உங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணு வேலை வெட்டி செய்யற வயசுல ஏமாடிங்க படிப்பேறும். பேசாம ஒண்ணு பண்ணிட்டுங்களா? என்ன? அலங்காம ரயில் ஏறி சிவனே நம்ம ஊருக்கு போயிடனேன். இதுக்குதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு நாம ஒண்ணு சேர்ந்தோமா? உட்காருங்க. பரவாயில்லைங்க. சரி சொல்லுங்க. என்கிட்ட வேலை செய்யற கூலிக்கார பசங்க சில பேரு கணேசபுரத்துல இருக்கிற இடத்துல குடிசை போட்டிருக்காங்க. இப்ப நான் அந்த இடத்துல கமர்சியலா ஒரு நீச்சல் குளம் கட்டலாம்னு இருக்கிறேன். அந்த இடத்தை காலி செய்ய சொல்லி பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். பட் அவங்க காலி செய்யற மாதிரி தெரியல. அதனால எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம். நீங்க எப்படியாவது மனசு வச்சு. ஓகே, சேரி ஜனங்க கொடுத்த அப்ளிகேஷனையும் பார்த்தேன், நீங்க கொடுத்த அப்ளிகேஷனையும் பார்த்தேன். அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை, உங்களுக்கு வருமான பிரச்சனை. இந்த விஷயத்துல நான் உங்க பக்கம் இருக்க முடியாது மிஸ்டர் மணவாளன். உங்களுக்கு வேணா தனிப்பட்ட முறையில. மிஸ்டர், அந்த குடிசைவாசிகளுக்கு மறுபடியும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. இதையும் மீறி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா I'll take legal action. மேடம் ப்ளீஸ். No more talk. You can go. சாப்பிடுங்க. நாமா நானும் தான். குழம்பு என்னமோ வாசனை வருதே. கருவாடு குழம்பு கமகமனு வணக்கத்தான் செய்யும். கருவாடு குழம்பா? கொமட்டிட்டு வருதா? நான் கிராமத்துக்கு வந்ததுல இருந்து சைவம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான். துளியோண்டு வெறிஞ்சோறு போட்டு மனசார ஊத்திக்கிறது. வெறுவை தொடர்ந்து எப்படி? இல்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. போதும் போதும்.
அர்க்காணி உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணும் இல்ல அத்தை. நல்ல பிடிப்பு. முனியப்பன் கண்ணை திறந்துட்டான். ஹாய் அரு. ஹாய் ரேகா, வா. ஏண்டி ஊம மாதிரி இருந்துட்டு விஷயத்தை என்கிட்டயே மறைச்சிட்டிய? என்னது? என்னதா? உன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க வீடே அமளிப்படுது. உன் அத்தை தான் விஷயத்த சொன்னாங்க. ரேகா, என்ன விஷயம்? ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கே போட்டாளாம் தாப்பா. இந்த கலெக்டர்மா ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். நான் ஏன் இப்படி திணற? பெரிய போஸ்ட் இருந்தா பிரெக்னென்ட் ஆக கூடாதானே? ஸ்டாப் யூ நான்சென்ஸ் ஐ சே. கோவத்தை பாரு. இந்த சமயத்துல கோவப்படக்கூடாதுடி, குழந்தைக்கு ஆகாது. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கு பாரு. சொல்லு, உடம்ப பாத்துக்கோ. குங்குமப்பூ நல்லதா வேணும்னா மயிலாப்பூர்ல ஒரு கடையில இருக்குங்க. விலைதான் முன்ன பின்ன சொல்லுவா. பரவாயில்லைங்களா? என்ன விலையா இருந்தா என்னய்யா, குங்குமப்பூ நல்லதா இருந்தா சட்டம். வாங்குற போது எதுக்கும் ஒண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கும். சரிங்க. எனக்கு எதுக்குங்க? அம்மணி, இந்த மாதிரி சமயத்துல மெத்தப்படி ஏறும்போது பார்த்து பதனமா போகணும். வேணுங்க, நான் வேணும்னா போய் நம்மளுக்குள்ள குழந்தை குட்டி பிறக்குங்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டுமா? இப்படி ஒரு உண்மையை சொல்றதை விட அத்தை சொன்ன போய் எவ்வளவோ மேலுங்க. அத்தை தப்பா நினைச்சுக்கிட்டு தம்பட்டு அடிக்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவரு அது எப்படி வெக்கத்தை விட்டு ஒரு ஆம்பளை கிட்ட சொல்றது? அரு, இந்த விஷயத்துல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன? படிப்பறிவு இல்லாத உன் புருஷன் கிட்ட நீ ஒரு கலெக்டரா தான் நடந்துகிட்டே தவிர ஒரு பொண்ணா நடந்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு கலெக்டர் மாவை தொடர்றதாங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உனக்கு அவரா தொடட்டுமேங்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதுதான் பிரச்சனை. அதுக்கு நான் என்னடி செய்யறது? கொஞ்ச நாள் லீவு போடு, அவரை தனியா என்னோட ஊட்டி பங்களாவை கூட்டிட்டு போ. உன் அந்தஸ்து, உத்தியோகம் எதுவுமே வெளியே தெரியாத அந்தரங்கமான இடம் அது. அங்க போய் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ண ஒரு தடவை தொட்டா போதும், அதுக்கப்புறம் அவ மகாராணியா இருந்தா கூட அவனுக்கு அடிமையா தான் தெரியும். உன்னோட பிரச்சனையும் தீரும். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்த ஊர் நல்ல சின்னது இருக்குல்ல? எனக்கு கோயம்புத்தூராட்ட தான் இருக்குதுங்க. முதல்ல நான் குளிச்சுட்டு சமையல் வேலை பார்க்கறேன். இதுதான் எந்த துணி மட்டும் வலப்பையில வச்சுக்கிட்டே சொன்னேன். கேட்டா தானே? என்னங்க? ஏன் கொஞ்சம் இங்க வாங்கல. தண்ணி மாத்திருக்கப்ப இது எதுக்கு கூப்பிடுறா? வாங்கல. வந்துட்டீங்களா? நான் அப்படியே வந்துட்டேன். கதை திறக்க முடியல.